எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல தீயில் விழுந்த பனித்துளி கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஆரோக்கியராஜ், அதாவது ரீனாவோட வீட்டுக்கு முன்னாடி போய் கார் நிக்குது. கார்ல இருந்து இறங்கி லாயர் முரளி, அவர் கூட இன்ஸ்பெக்டர் ராகவ், அவர் கூடவே கௌதம் எல்லாரும் வராங்க. வெளியில கார் சத்தம் கேட்ட உடனே ஜன்னலை எட்டி பார்த்த ஆரோக்கியராஜ் தன்னோட கண்ணாடிய தன்னோட மேல இருக்கக்கூடிய துண்டு மூலமா தொடச்சுக்கிட்டே கதவை திறக்கிறாரு. முரளி, இன்ஸ்பெக்டர், கௌதம் எல்லாத்தையும் பார்த்தவரு, சார் வாங்க சார், வாங்க சார். அதுக்குள்ள வெளியில என்னமோ சத்தமே கேக்குதுன்னு சொல்லிட்டு ஆரோக்கியம் மேரியும் எட்டி பாக்குறாங்க. 3 பேர் உள்ள வரவே அவங்கள உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக ஆரோக்கிய மேரி உள்ள போக அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்து ஆரோக்கியராஜ் பேசுறாரு. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யாருமே பேசாதப்போ லாயர் முரளி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. ஆரோக்கியராஜ், இன்னும் ஒரு வாரத்துல உங்க பொண்ணோட கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது. ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு போலாங்கறக்காக தான் வந்தோம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இப்போ உங்க பொண்ணுக்கான தண்டனை என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கேஸை நீங்க என்ன நம்பி கொடுத்தீங்க, அதுல இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் கடைசியா ஒரு 2 மட்டும் கேள்வி கேட்டு ஒரு முயற்சியில ஈடுபடலாம் தான் நாங்க இங்க வந்தோம். கண்ணுல கண்ணீரோட, என்ன பண்றது சார், என் பொண்ணோட தலையில அப்படிதான் எழுதியிருக்குன்னா அதை யாரால மாத்த முடியும்? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சந்தேகமோ அதை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தண்ணி கொண்டாந்து வச்சதுக்கு அப்புறமா டீலாம் காஃபியா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம், நீங்க இங்கே நில்லுங்க. ஆரோக்கிய மாரி அவங்க சொன்ன உடனே புருவ சுருக்களோட தான் தலையில இருக்கக்கூடிய துணியை இன்னொரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் ஓரமா நின்னுக்கிறாங்க. ஆரோக்கியராஜ், சொல்லுங்க சார், என்ன கேட்கணுமா கேளுங்க, நான் பதில் சொல்லுறேன். கேள்வி என்னதில்ல, லாயர் கௌதமோடது. அவர் தான் கேள்வி கேட்கணும். அப்படியா? சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? என்ன கேள்வி வேணும்? அன்னைக்கு ஒரு வாட்டி நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனீங்க. போகும்போது கூட யாரோ உங்களைய அருவாளால வெட்ட வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை அது கூட என்னன்னு கேட்கறக்கு எனக்கு மனதுல தைரியம் கிடையாது. மனசு ரொம்ப நொந்து போய் கிடக்குற. அதனாலதான் தம்பி கண்டுக்க முடியல. பிள்ளையோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குது. இருக்கும் சார், எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்குமில்ல. என்னுடைய 2 கேள்விதான் சார். கேள்வி, உங்க பொண்ணு மருந்து வாங்க போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு ஒரு ½ முன்னாடியே அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி இந்தந்த மருந்து வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம்ப்பா. ஆனா உங்க பொண்ணை யார் அந்த மருந்து வாங்க சொன்னது? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்டயே தோட்டந்தரவு கிடையாது. உங்க பொண்ணு லவ் பண்ண ராய்வில்லையும் தோட்டந்தரவு கிடையாது. உங்க பொண்ணுக்கு பார்த்த ராஜேஷ் வீட்டில தான் தோட்டம் தொரவு எல்லாமே இருக்குது. உங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னது யாரா சார் இருக்கும்? தன்னோட கைய ஒரு மாதிரி பிசைஞ்சுக்கிட்டே, தெரில தம்பி, இந்த கேள்வி போலீஸை பார்த்தவரு உங்களுக்கு கூட சந்தேகம் வரலீங்களா? இல்லை சார், அது எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ராகவ் முன்னாடி வர கௌதம் உடனே, சாரி இன்ஸ்பெக்டர், நான் இன்னும் கொஞ்சம் பேசிட்டுங்களா? அதான் சரி சார், கௌதம் பேசட்டும், அதுக்கப்புறமா நான் பேசுறேன். மறுபடியும் லாயர் கௌதம் இன்னொரு கேள்வி கேட்க தொடங்கும் பொழுது டக்குன்னு ஆரோக்கியராஜ், ஆரோக்கியமேரி சொல்லுங்க, வந்தவங்க காஃபி டீ வேணான்னு சொல்றாங்கறக்காக கொடுக்காம இருக்க முடியுமா? போ, போய் டீ போட்டு வாப்போ. உடனே லாயர் முரளி, இல்லம்மா, நீங்க இங்கே நில்லுங்க. ஆரோக்கியமேரி, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, சங்கடப்படுவாங்களாட்டு இருக்கு. போ, போய் டீ காஃபி போட்டு வா போ. சொன்ன உடனே ஆரோக்கியமேரி உள்ள போறாங்க. வித்தியாசமா தான் தெரியுது. ஆரோக்கியராஜ் உடனே கௌதம பார்க்க, கேளுங்க தம்பி, என்ன விஷயம்? உங்க பொண்ணு ராய் லவ் பண்ணது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? இல்லப்பா, எனக்கு நிஜமாலுமே தெரியாது. என்ன இன்ஸ்பெக்டர், முரளி சார், என்ன சார் இதெல்லாம்? என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு? டென்ஷன் ஆகாதீங்க சார். கௌதம் சின்ன கிளாரிஃபிகேஷனாக தான் கேட்குறாரு. இல்லப்பா, என் பொண்ணு அப்படி பண்ணியிருந்தாதான் நாங்கள் சேர்த்து வச்சிருந்துருப்போமே. எதுக்காக நாங்கள் தேவையில்லாமல் இப்படி பண்ண போகிறோம்? இல்லை சார், உங்கள் பொண்ணு லவ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து வச்சிருந்துருக்க மாட்டீங்க. இல்லைப்பா, என் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுன்னு சொல்லியிருந்தானா நான் நிச்சயமாக சேர்த்து வச்சிருந்துருப்பேன். எங்களுக்கு என்ன, ஜாதி மதம் வேறையா இருந்தால் கூட நான் சரின்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த பையனும் நாங்களும் கிறிஸ்டின் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் வேண்டான்னு சொல்லணும்? நல்லாவே தெரியும்னா சார்? இல்லைப்பா, நல்லாவே தெரியும்னா இந்த மாதிரி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நல்லா தெரியும்னு சொல்கிறேன். பொய் சொல்லி சொல்லி மாட்டிக்காதீங்க சார். இல்லைப்பா, இன்னும் எம்எல்ஏ சந்தேகப்படுறீங்க? ராகவ் உடனே, சார், உங்கள் பொண்ணுக்கு மருந்து வாங்க சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சந்தேகம் முதல்ல கௌதமுக்கு தான் வந்துச்சு.
நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கூட உங்க பொண்ணு 1/2 முன்னாடி ஃபோன் பண்ணி இந்தந்த மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா தான் நாங்க அந்த கேஸ் அதோட டிராப் பண்ணோம். ஆனா எங்களுக்கு கூட உங்க பொண்ணை யாராவது வாங்க சொல்லியிருப்பாங்களோங்கிற எண்ணம் வரல. காரணம் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. இருந்தாலும் உங்க பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுல கௌதம் பாயிண்ட்ட புடிச்சுட்டாரு. அந்த பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சார், எல்லாருமே சேர்ந்து என்ன சந்தேகப்படுறீங்களா? பேச ஆரம்பிச்ச கௌதம், ஆரோக்கியராஜ் சார், உங்க பொண்ண போய் பார்த்தேன். உங்க பொண்ணு ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட சொன்னாங்க. அதுல எதுவுமே புதுசு இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த தவிர. என்ன என்ன விஷயம்? உங்க பொண்ணு 1/2 முன்னாடி ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மருந்தெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜேஷோட அம்மா ஃபோன் பண்ணி, இந்த மருந்தெல்லாம் எனக்கு நீ வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்க பொண்ணு, நான் ஏன் அங்கிருந்து வாங்கிட்டு வரணும்? இங்க எதுவுமே இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லம்மா, நீ தான் தர்மபுரிக்கு போயிருக்கேன்னு அப்பா சொன்னாரு. அப்பா கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி அழுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கூட உங்க பொண்ணுக்கு சந்தேகம் வரல. ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க பொண்ணுக்கு உங்க மேல சந்தேகம் இல்ல. ராஜேஷோட அம்மா மேலதான் சந்தேகமா இருந்துச்சு. அதனால தான் ஸ்ட்ரெயிட்டா நாங்க ராஜேஷ் வீட்டுக்கே போனோம். கார்ல இருந்து இறங்கி ராகவும் கௌதமும் ராஜேஷோட வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ராஜேஷோட அம்மா உள்ள இருக்க, வெளியில வந்து அவங்கள பார்த்து தெரியாத மாதிரி வாங்கன்னு கூப்பிட விளக்கத்தை சொல்றாரு கௌதம். உட்கார வச்சு ராஜேஷோட அம்மாவும் அப்பாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஷ் வீட்ல இல்லைங்களா? இல்லைங்க, அவர் வெளியில போயிட்டாங்க. இப்போ நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம். நீங்க இந்த நிமிஷம் உண்மை சொன்னா மட்டும்தான் உங்க அண்ணனுடைய பொண்ண, மீன்ஸ் இவருடைய தங்கச்சி பொண்ண காப்பாத்த முடியும். நாங்க தான் எல்லாமே சொல்லிட்டோமே. கொஞ்சம் யோசிச்சு, இது நாள் வரைக்கும் போலீஸ் கேட்காத ஒரு கேள்வியை கேட்க போறோம். அதுக்கான பதில தெளிவா சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உங்க மருமகளுக்கு, அதாவது ரீனாவுக்கு, அந்த அன்னைக்கு நீங்க கால் பண்ணீங்க தானே? ஆமா, கால் பண்ணேன். எதுக்காக கால் பண்ணீங்க? எதுக்காக கால் பண்ணனா, எங்க தோட்டத்துக்கு மருந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் கால் பண்ணுனேன். அந்த மருந்த நீங்க தான் வாங்க சொன்னீங்கல்ல? ஆமா, நான் தான் வாங்க சொன்னேன். ரீனாவா போய் அந்த மருந்து வாங்கல. இல்ல, ரீனாவா அந்த மருந்து வாங்கல. நான் தான் ரீனாவ அந்த மருந்து வாங்க சொன்னேன். ஆனா ஏன் அங்க வாங்க சொன்னேன்னா, ஆரோக்கியராஜ் அண்ணன் தான் ரீனா தர்மபுரி வரைக்கும் போயிருக்கிறா. அவ போயிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மருந்து கடை ரொம்ப நேச்சுரலா இருக்கும். வேற எங்கேயாவது வாங்குனீங்கன்னா பயிரெல்லாம் வேஸ்டா போயிடும். நீங்க அந்த கடையில ரெகுலரா வாங்கிக்கிங்க. தோ இப்ப நம்ம ரீனா போயிருக்கா இல்லையா? ரீனா வாங்கிட்டு வர சொல்லுங்க ஒரு சாம்பிளுக்காக. நல்லா இருந்தா நாமளே போய் ஸ்ட்ரெயிட்டா வாங்கிக்கலாமல்லன்னு எங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அட்வைஸ் கொடுத்தாரு. அது பிரகாரம் தான் நாங்க முடிவெடுத்து வச்சிருந்தோம். அப்பவும் அண்ணன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் ஞாபகப்படுத்தினாரு. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேம். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணன் இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த அன்னைக்கு ஆகஸ்ட் 18 அன்னைக்கு ஒரு 4 மணி ஆட்டம் எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினாரு. அப்புறம் தான் மறந்துட்டுமேன்னு சொல்லிட்டு ரீனாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு அந்த மருந்தை வாங்கி இப்படி பயன்படுத்துவான்னு தெரியாம போயிடுச்சு. இதையே மேடம் நீங்க முன்னாடியே போலீஸ் கேட்கும்போது சொல்லவே இல்லை? போலீஸ் இதை பத்தி எதுவுமே கேட்கலையே, அதனால தான் சொல்லல. அது மட்டும் இல்லாம உரம் வாங்கிட்டு வர சொல்ல மருந்து அவ பயன்படுத்தினதுல என்னுடைய மிஸ்டேக் என்ன இருக்குது? நான் தான் உரம் மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொன்னா அதுல துருவி துருவி என்னை இழுத்துருவாங்களோன்னு பயந்தேன். இருந்தாலும் இந்த கேஸ்ல இது அப்படி ஒன்றும் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. ரீனா ஏன் மருந்து வாங்குனாங்கன்னு போலீஸ் கேட்டுச்சே, எங்ககிட்ட அந்த மாதிரி எதுவுமே கேட்கல சார். ராகா உடனே கௌதமை பார்த்து, இல்ல சார், நாங்க அந்த மாதிரி டீப்பா போகல. அதான் ரீனா தான் ஃபோன் பண்ணி எங்களுக்கு மருந்து வேணும்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் நாங்க அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு யோசிக்காம விட்டுட்டோம் சார். சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். சார், ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சும்மா இது ஒரு லைன் இல்லாமல் இருந்துச்சு, அதனால கேட்டுட்டு போலான்னு வந்தோம். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். நாங்கள் உர மருந்து வாங்கலான்னு தான் இருந்தோம். ஆனா அண்ணா சொன்னங்காட்டி தான். இட்ஸ் ஓகேங்க, புரியுது. சொல்லிட்டு அங்கிருந்து கௌதமும் ராகு வெளியில வந்துடுறாங்க. கேட்டுட்டு இருந்த ஆரோக்கியராஜுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. காஃபி போட்டுட்டு இருந்த ஆரோக்கிய மேரி அவங்க முன்னாடி காஃபி நீட்ட, ஆரோக்கிய மேரி, நீ கொஞ்சம் உள்ள போமா. ஏங்க என்னாச்சு? உள்ள போன்னு சொல்றேன்ல. டக்குன்னு ராகவ், ஆமா மேடம், உள்ள போயிருங்க. இல்லைன்னா சார் தப்பு பண்ண ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சிருமல்ல. என்ன தப்பு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சார் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு மேடம், உங்களுக்கு தெரியாதா? இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. என்னங்க சொல்றாங்க? உள்ள போ ஆரோக்கிய மேரி. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க, என்ன விஷயம்? டக்குன்னு எந்திரிச்ச கௌதம் ஆரோக்கிய மேரியை பார்த்து, மேடம், ராயும் உங்க பொண்ணு லவ் பண்ற விஷயம் உங்க வீட்டுக்காருக்கு முன்னாடியே தெரியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அவரு தான் சொல்லணும்.
தெரிஞ்சவர் என்ன காரணத்துக்காகன்னு தெரியல அந்த பையனை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுவுமே நான் பண்ணேன்னு தெரியக்கூடாது, நம்ம பொண்ணு பண்ணான்னு தெரியணும். காரணம், அந்த பையனை லவ் பண்ணிட்டான்னு பொண்ணு மேல கோவம். அதனால பக்காவா பிளான் பண்ணி ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு உங்க பொண்ணு ராய் வெளியில போற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டவரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. உங்க பொண்ணும் அவருடைய லவர் ராயுமே அவங்களுடைய லவ் ஆனிவர்சரிக்காக வழக்கமா அவங்க படிச்ச ஸ்கூலான கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு போவாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அன்னைக்கு தருமபுரி போலான்னு உங்க பொண்ணு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ராய் எவ்வளோ தூரம் கிருஷ்ணகிரி போலாம் அப்படின்னு சொன்னாலும் இவங்க தருமபுரி போலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி பெருசா ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு சர்ப்ரைஸ். ராய் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப்க்கு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ணுறக்கான தான் அது. அதுக்கு பின்னாடி வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் உங்க வீட்டுக்கார் தெரிஞ்சிருந்திருக்கிறாரு. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதையுமே அவர் தான் சொல்லணும். இதை தெரிஞ்சுக்கிட்டவரு பக்காவா பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. முதல்ல உங்க ராஜேஷோட அம்மா, அதாவது உங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணி உரமருந்தை பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. ஆல்ரெடி ராஜேஷ் வீட்டு கல்யாண விஷயமா பேச போனவங்க உரமருந்தை பத்தி பேசவே அவருக்கு அது ஞாபகம் வந்திருக்குது. அதனால உரமருந்தை பத்தி பேசி தருமபுரிக்கு போகக்கூடிய நம்மளோட ரீனா கிட்ட சொல்லிவிடுன்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ரீனா தருமபுரிக்கு போனதா உங்ககிட்ட 4 நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டு தானே? ஆமாம் சார், இது ஒரு வேலை விஷயமா போகிறேன்னு சொன்னா, ஆனால் இப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அதான் மேடம், இவர் உரமருந்து வாங்கி கொடுக்க சொல்லி ரீனாவை கேட்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தருமபுரிக்கு ரீனா மட்டும் போகல, ராய் ரீனா தனியாக போக உங்கள் வீட்டுக்கார் பின்னாடியே போயிருக்கிறாரு. ஆமாம் தானே? தெரியல சார், காலைல போயிடுவார், நைட்டு தான் வருவார். அதனால எனக்கு தெரியல. காலைல வழக்கமாக போகிற இடம் நினச்சிக்கிட்டு நீங்கள் இருந்த நேரத்தில் அவர் உங்கள் பொண்ணு பின்னாடியே தருமபுரி போயிருக்காரு. காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க எங்கெங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்த உங்கள் பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு யோசனை இருந்திருக்குது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஒன்று, அந்த மருந்து கடைக்கு ரீனாவை வர சொன்னோம் அப்படின்னா ரீனா வருவாங்க, அப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சிடும். இன்னொன்று, அந்த மருந்தை ரீனாவாவே வாங்கிட்டு போய் அதை ராயுல கலக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி நினச்சிக்கிட்டு அவர் உங்களுடைய ராஜேஷோட அம்மா அண்ணியை கால் பண்ணி அந்த விஷயத்த ரீனா கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ரீனாவும் அதே மாதிரி 1/2 hour முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, மருந்தை வாங்கியிருக்கிறாங்க. எப்படியோ ரகசியமாக இருந்து பார்த்தவர் ரீனா ஹோட்டலுக்குள்ளே போகிறத பார்த்துருக்கிறாரு. போனவங்க முதல்ல ரிசப்ஷனில் பேக்கை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க அதில் இருந்து ஒரே ஒரு பாட்டிலை மட்டும் வெளில எடுத்திருக்காரு, பக்காவாக க்ளவுஸ் போட்டுக்கிட்டு. ரீனா மறுபடியும் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் கழிமிச்சு சாப்பாடு ஆர்டர் பண்ண அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்திருக்காரு. ரீனா என்னென்ன பண்ணுறாங்கன்னு உங்கள் வீட்டுக்காருக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் தருமபுரி போனப்போ அடிக்கடி பொண்ணு என்ன பண்ணுறான்னு உங்களை வீட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காரு. சரியா? டக்குன்னு யோசிச்ச ஆரோக்கியம் மாரி, ஆமாம் சார், என்ன பண்ணுறா, சாப்பிட்டாளா அப்படின்னு கேளுன்னு சொன்னார். அது எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அப்படிதான் சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரூம் நம்பர் 181லேருந்து ஆர்டர் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே எப்படி கலக்குதுன்னு தெரியாமல் திணறிட்டு இருந்திருக்கிறாரு. கீழே ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே ஃபுட் ஆர்டர் பண்ண மேலே வரதுக்குள்ள அவர் எப்படியோ மருந்தை கலந்துட்டாரு. இது எப்படின்னோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். மருந்து கலந்து உள்ளே போகவே எங்காவது தான் பொண்ணு சாப்பிட்ருவாளோ அப்படிங்கிற பயம் அவருக்கு வந்திருக்குது. பொண்ணு பழி வாங்கணும், பொண்ணு மாட்டிக்கணும், ஆனால் பொண்ணு சாகக்கூடாது. இது என்ன புத்தின்னு தெரியல. அந்த நேரத்தில் என்ன மைண்டு மார்ச்சுன்னு தெரியல. கடைசியாக ராஜேஷை விட்டு ஃபோன் பண்ணி சொல்லி ராஜேஷ் கிட்ட எமர்ஜென்சியாக ஊருக்கு கிளம்பி வா, அப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருன்னு பயப்படுத்தி மிரட்டி உடனே அங்கிருந்து கிளம்ப வச்சிருக்கிறாரு. இது எல்லாமே பக்காவான பிளான். ஆமாம் தானே சார்? என்னங்க இதெல்லாம், என்னென்னமோ பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. பெருமூச்சூட்ட ராகவ் எந்திரிச்சு, மேடம், இப்போ சொன்னது எல்லாமே உண்மைதான், 100க்கு 100% உண்மைதான். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, உங்கள் பொண்ணுமே ராய் லவ் பண்ணது உங்கள் வீட்டுக்காருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அது கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. இவர் பக்காவாக பிளான் பண்ணி மருந்தை வாங்க வச்சிருக்கிறாரு. ராஜேஷ் கிட்ட ஃபோன் பண்ணி ராஜேஷை விட்டு உங்கள் பொண்ணை வர வச்சிருக்காரு. போலீஸ் எல்லாத்துக்கிட்டையுமே உங்கள் பொண்ணு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஆர்வமாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்கன்னு போய் சொல்லியிருந்துருக்கிறாரு. ஆனால் உங்கள் பொண்ணுக்கு இது எதுவுமே விருப்பம் இல்லைன்னு அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் சார், ஆனால் போலீஸ்கிட்ட போய் என் பொண்ணு கல்யாணத்தை விருப்பம் இல்லாமல் தான் எல்லாமே ரெடி ஆனான்னு சொன்னால் போலீஸ்க்கு இன்னும் என் பொண்ணு மேலே சந்தேகம் வரும் அப்படின்னு சொன்னார். எப்படி மேடம், பொண்ணு விருப்பம் இல்லாமல் ரெடி ஆனானா எங்களுக்கு எப்படி சந்தேகம் வரும்? நாங்கள் உங்கள் பொண்ணு சைடு யோசிச்சு பார்த்துருப்போம்ல, குடும்ப மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்கள் வீட்டுக்காரு
பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அவர் எப்படி அந்த மருந்து கலந்தாரு, ஏன் உங்க பொண்ணை மாட்டிடுவோன்னு நினைச்சாரு, இதெல்லாம் அவர் வாய் திறந்தாதான் தெரியும். என்னங்க, என்னென்னமோ சொல்றாங்க, எல்லாமே உண்மையா? இங்க பாரு மேரி, நீ உள்ள போ. சார், அவங்கள முதல்ல நீங்க அடக்கி எந்த பிரயோஜனம் இல்லை, நீங்க வாயை திறக்கணும். இதோட இன்னொரு விஷயம் சொல்ற கேட்டுக்குங்க மேடம். உங்க பொண்ணு மேல யாரோ துப்பாக்கியால சுட்டாங்களே, அதுவும் உங்க வீட்டுக்காரோட வேலைதான். டக்குன்னு கோவப்பட்டவ சட்டையை பிடிச்சு, என்னையா சொல்றாங்க, என் பொண்ணை மாட்டி விட்டது என்னால தாங்க முடியல, அவளை கொல்ல பார்த்துருக்குற, என்ன சொல்றாங்க? டக்குன்னு மேரிய தள்ளி விட்டவரு, என்னடி சும்மா உளறிட்டு கிடக்குற, வந்து இவங்க 3 பேர் ஏதோ சொல்றாங்கறக்காக நீ நம்பிடுவ, அப்போ நான் முட்டாளா? இல்ல, இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு நீங்க தான் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. கடைசியில உண்மையை ஒத்துக்குங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக மறைக்கிறீங்க? என்ன உண்மைன்னு சொல்லுங்க. ஆமாண்டி, நான் தான் பண்ணேன், எனக்கு பிடிக்கல, அதனால நான் பண்ணினேன். சொல்லுங்க, நீங்க 3 பேர் சொல்லுங்க. உங்க 3 பேத்துக்கு குழந்தை இருக்குது, ஒரு பொன் குழந்தை, ஒரே ஒரு பொண்ணு. சீராட்டி பாராட்டி பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சு, எங்க போனாலும் கூட போய், பாட போனாலும் ஆட போனாலும் பேச போனாலுமே பின்னாடியே போய் எல்லாமே பண்ணறேன். கடைசியில் அந்த பொண்ணு லவ் பண்ணா கூட பரவாயில்ல, காது கேட்காத, வாய் பேச வராத, காலு ஊனமா இருக்கிற ஒருத்தனை மாப்பிள்ளைன்னு கொண்டாந்து நிறுத்தினா எந்த அப்பனால தாங்கிக்க முடியும்? நீங்க ஒரு அப்பனா இருந்தா இந்த மாதிரி ஒரு பையனை கட்டி வைக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா? கேட்ட உடனே எதுவுமே பேசாம 3 பேர் நிக்க, முரளி மட்டும், சார், அது உங்க பொண்ணோட வாழ்க்கை, அவ பாத்துக்குவா. எப்படி சார்? கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு என் பொண்ணு இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறான், நாளைக்கு பிறக்க போற குழந்தைகளும் இதே மாதிரி பிறக்கும், அப்ப பெத்தவனானு என் பொண்ணோட வாழ்க்கைன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கணும், அப்படிதானே சொல்றீங்க? அப்படின்னாலும் உங்க பொண்ணை கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு அடிச்சு உதைச்சு உங்க பொண்ணை நீங்க ராஜேஷ் கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கணும் இல்லையா? உங்க பொண்ணை நீங்க ஏதாவது பண்ணிருக்கணும். எதுக்காக ராய பண்ணணும்? ராகவ் இந்த கேள்வி கேட்ட உடனே, கரெக்டு தான் சார், எதுக்காக அவனை பண்ணணும்? 2 காரணம் தான். எனக்கு என் பொண்ணு ரொம்ப முக்கியம், அவளோட உயிர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அவ இந்த மாதிரி ராஜேஷை அடிச்சு உடைச்சு கல்யாணம் பண்ணி வச்சு திடீர்னு தப்பான முடிவுக்கு போயிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? அதனால்தான் ராய் இல்லாம போயிட்டானா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோண ஆரம்பிச்சிச்சு. என்ன கேட்டீங்க? என் பொண்ணு லவ் பண்றது எப்பன்னு தானே கேட்டீங்க? தெரியும், கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். சந்தேகம்தான் பட்டேன், அப்புறம்தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். தோ இங்க நிக்கிறாளே, இவளுக்கு கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. எப்படியாவது பிரேக்கப் ஆயிரும், எப்படியாவது முறிஞ்சு போயிரும் நினைச்ச உறவு கடைசியில ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. ராஜேஷை மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் என் பொண்ணு ரொம்ப தீவிரமா இருந்தா. அவங்களுடைய இந்த லவ் அனிவர்சரி அன்னைக்கு என் பொண்ணு ஒரு கிளைண்ட்டை சர்ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு, அந்த கிளைண்ட் ஓகே சொல்லிட்டாங்கன்னா என் பொண்ணும் அந்த பையனும் ரிங் மாத்திக்கிறதா என் பொண்ணு ரிங் வாங்க கடைக்கு போனான். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் மோதிரம் மாத்திக்கிட்டானா அது கல்யாணம் ஆயிரும். அதுக்கப்புறம் என் பொண்ணை மீட்டெடுக்கவே முடியாது. அதனால தான் பக்காவா பிளான் பண்ணினேன். 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சு அந்த மருந்து கடை, என் பொண்ணு பிளானு, ராஜேஷோட அம்மாவை ஃபோன் பண்ண சொன்னது, என் பொண்டாட்டி ஃபோன் பண்ண சொன்னது, ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னது, அந்த ஹோட்டல்லேருந்து ஃபுட்டு ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அது பிளான் பண்ணி அதுக்குள்ளே மருந்து கலந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு என் பொண்ணை எமர்ஜென்சியாக வர சொல்லிட்டு என் பொண்ணோட பேக்கில் அந்த மருந்து போட்டதெல்லாம் நான் தான் பண்ணினேன். ஆனால் என் பொண்ணை மாட்டி விடணும்னு நான் சத்தியமாக நினைக்க கிடையாது. அந்த மருந்து பாட்டில் மட்டும் அவள் பேக்கில் இல்லாமல் இருந்திருந்தா அவள் நிச்சயமாக இப்போ மாட்டியிருக்க மாட்டா. நான் பண்ணின மிகப்பெரிய தப்பு ஒன்று, என் பொண்ணை விட்டு மருந்து வாங்கிட்டு வர சொன்னது. நானாக போய் மருந்து வாங்கினா கண்டிப்பாக மாட்டிக்குவேன். அப்போது அங்கே சந்தேகம் வராமல் யாரையாவது போகணும்னா என் பொண்ணை தான் போக வைக்கணும்னு நான் முடிவெடுத்தேன். அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால தான் என் பொண்ணு மாட்டிக்கிட்டான். 2வது, மருந்து கொண்டாந்து அவள் பேக்லேருந்து எடுத்து வெளியில் எரியாமல் எதுக்கும் இருக்கட்டும்னு என்ன ஒரு ஞாபகத்தில் போட்டேன்னு தெரில, அவள் பேக்கில் மீதி பாட்டில் போட்டுட்டேன். அடுத்த நாள் தூக்கி எறிஞ்சிடலாங்கிற என்னமோ நைட் நேரத்தில் எதுக்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை மறந்துட்டேன். என்னுடைய 2 மிகப்பெரிய முட்டாள்தனம் போலீஸ்க்கு சிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபோன் கால், அதில் நான் மாட்டிக்கிட்டேன். சார், தப்பே பண்ணாதவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தப்பு பண்ணோன்னு முடிவு பண்ணா இந்த மாதிரி மிகப்பெரிய தடயங்களை விட்டுட்டு தான் போவாங்க. அது என்னமோ போலீஸ் கண்ணுக்கு படல. கௌதம் சொல்லி முடிச்ச உடனே அப்போ அந்த துப்பாக்கி, அதை கேட்ட உடனே எல்லாரும் அவங்க அப்பா பார்க்க, அதுவும் நான் தான். தீர்ப்பு என் பொண்ணு பக்கம் திரும்புறதா இருந்துச்சு. என் பொண்ணு ஏதோ பேச வந்துருவாளோன்னு தோணுச்சு. நடந்த விஷயங்கள்ல என் மேல என் பொண்ணுக்கு சந்தேகம் இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான்
என் பொண்ணு பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணினேன். ஒருவேளை வாயை திறந்து ராஜேஷ் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, எங்கள் வீட்டில் வற்புறுத்துனாங்க, நானும் ராய் லவ் பண்ணது உண்மைதான், ராய் நான் ஹோட்டலில் விட்டுட்டு வரும்பொழுது நான் எதுவுமே கலக்கல, அந்த மருந்து எப்படி எங்கிட்ட வந்துச்சுன்னு எங்காவது வாய் திறந்துருவாளோன்னு முரளி ஒவ்வொரு வாட்டியும் பேசும் பொழுதும் நான் பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். இதை பிடிச்சி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதனால 2-3வது வாட்டி ஹியரிங்க்கு அப்புறமாவே நான் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருந்தேன். என் பொண்ணு ஒருவேளை வாயை திறந்து ராய் பற்றின உண்மையோ இல்லை இந்த மருந்து பற்றின உண்மையோ சொல்ல ஆரம்பிச்சா சுற்று அப்படின்னு. அன்னைக்கு என் பொண்ணு பேச ஆரம்பிச்சா எனக்கு பயமாக இருந்துச்சு. ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தேன், அவன் சுட்டுட்டான். டக்குன்னு கோவப்பட்ட மேரி, ஏயா நீ இப்பேற்பட்ட குடும்பக்காரனா இருப்பியா? என்னால் நம்பவே முடியல. பார்க்கறக்கு சாதுவா நல்லவனா ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிற, ஆனால் என் பொண்ணை கொல்றதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கிற, என்னால் நம்பவே முடியல. உன் புத்திக்குள்ளே இவ்வளோ கெட்ட எண்ணம் இருக்கா? சொல்லிட்டு ஆரோக்கியராஜை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. கோவப்பட்டவன் தள்ளிவிட டக்குன்னு வந்து பிடிச்ச ராகவ், இந்த மாதிரிலாம் வயலன்ஸ் பண்ணீங்க, இதுக்கும் சேர்ந்து கேஸ் விழுகும். அதுக்கப்புறம் ஆரோக்கியராஜை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு ஆரோக்கியராஜ் பதில் சொல்லவே இல்லை. ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, எதனால் இப்படி நடந்துக்கிட்டீங்க, எப்படி மருந்து கலந்தீங்க, இந்த மாதிரியான பல புரியாத கேள்விகளுக்கு ஆரோக்கியராஜுடைய ஒரே பதில், அது என்னுடைய இஷ்டம், ஆனா ராயை கொண்டது நான் தான், என் பொண்ணு கிடையாது. இதுதான் கோர்ட்ல நிறுத்தி வைக்கப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்து நிற்கக்கூடிய ரீனா தன்னோட அப்பா மூஞ்சிய ஒரு துளி கூட பார்க்க கூடாதுன்னு கீழே குமிஞ்சிட்டு நிக்கிறா. யாருமே இப்போ ஆரோக்கியராஜுக்கு சப்போர்ட் கிடையாது. கடைசியா ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஆரோக்கியராஜை பார்த்த ஜட்ஜு, ஏதாவது நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? 2 நிமிஷம் அமைதியா இருந்தவர் தலையை நிமித்தி, தனக்கு ஒன்று தேவை அப்படிங்கும் பொழுது இந்த மனித குலம் என்ன வேணாலும் செய்யும், என்ன வேணாலும் செய்யும். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஒரு அப்பனா என் பொண்ணு ஒரு உடல் ஊனமுற்றவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. அதை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற என்னுடைய குறிக்கோளில் நான் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துச்சு. சடனாக வந்த முடிவு கிடையாது. 5 வருஷமாக நான் யோசிச்சுட்டு இருந்த முடிவு தான். அதனால தான் இதெல்லாம் பண்ணினேன். இதெல்லாம் தப்பாக இருக்கலாம், ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சேன். அதனால தான். இதுவே நான் பண்ண மிகப்பெரிய தப்பில்ல. புரியாமல் தெரியாமல் மாட்டிக்காமல் பண்ணணும்னு நினச்சி என் பொண்ணை நானே மாட்டி கொடுத்துட்டேன். இப்போ சொல்கிறேன், என் பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் நான் தான் பக்காவாக பிளான் பண்ணி என் பொண்ணை மாட்டுவான்னு தெரியாமல் அந்த பையனுக்கு விஷம் கலந்து கொடுத்தேன். நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் சொல்லிட்டு அவர் அமைதியாக தான் பொண்ணை பார்க்க. ஆனால் ரீனா தான் அப்பாவை துள்ளிக்கூட நிமிந்து பார்க்கல. ஏற்கனவே ராயை பிளான் பண்ணி கொன்னதுக்காகவும் ரீனாவை மாட்டி விட்டதுக்காகவும் மறுபடியும் ரீனாவை கொலை பண்ண முயற்சிச்சதுக்காகவும் எக்கச்சக்கமான கேஸ்கள் அவர் மேலே போடப்பட்டு பல பிரிவுகளில் ஆரோக்கியராஜுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கோர்ட்லேருந்து வெளியில் வர எல்லாருக்கிட்டேயுமே பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஜட்ஜ் வெளியில் போக அவர் எதுவும் பேசாமல் போயிடுறாரு. பின்னாடியே ஆரோக்கியராஜை கூட்டிகிட்டு போக போலீஸ் அவரை வழிமறைச்சு அப்படியே தடுத்து நிறுத்தி உள்ளே ஏற்றிடுறாங்க வண்டியில். அதுக்கப்புறம் முரளி போக முரளி 2-3 வார்த்தைகளில் போயிடுறாரு. அதுக்கப்புறமா போன ராகவ், இதுக்கு பின்னாடி போன கௌதம், எல்லாருமே பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கௌதம் கிட்ட கேள்விகள் கேட்க கௌதம் பதில் சொல்கிறாரு. சார், இந்த கேஸ் எப்படி தொடரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? தெரில, ஆனால் ரீனா மேலே தப்பில்லைன்னு தோணுச்சு, அதனால தான் எடுத்தேன். இது உங்களுடைய 7வது அறிவுன்னு கூட சொல்லலாமா? சிரிச்ச கௌதம், நீங்கள் பத்திரிக்கையாளர் தானே, என்ன வேணாலும் எழுதிக்கிங்க, 7ஆம் அறிவு பெற்ற கௌதம் அப்படின்னு கூட போட்டுக்குங்க, உங்களுக்கு தான் பேனா இப்போ சும்மா இங்கு தெளிக்குதே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக பின்னாடி வந்த ரீனா கிட்ட மைக்கும் கேமராவும் சுற்றி வளைக்க அவள் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறா. ரீனாக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஆரோக்கிய மாரி அழுதாலும் பொண்ணுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. மேடம், உங்கள் அப்பா இப்படி பண்ணுவார் நீங்கள் நினச்சிங்களா? உங்கள் அப்பா இப்படி பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்கள் மேடம். ராய் இப்போ இறந்துட்டாரு, உங்களுடைய முடிவு என்ன? ராஜேஷ்க்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? எதுவுமே பேசாமல் இருந்தவ டக்குன்னு கேமராவை பார்த்து, உங்களுடைய பிள்ளைகளோட ஆசை நியாயமாக இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி வைங்க, அதில் என்ன குறை இருக்குன்னு பார்க்காதீங்க. குறை இருந்தாலுமே அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக கூட இருக்கலாம்ல. பிள்ளைங்க மேலே அதிகமான பாசத்தை காட்டுறேன்னு சொல்லி எங்களோட ரெக்கையை ஒடிச்சிடாதீங்க. அதே மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க, அது பாசமாக இருக்காது. எங்கள் ஆசையை நிறைவேற்றுறது, நியாயமான ஆசையை நிறைவேற்றுறது தான் உண்மையான பாசம் சொல்லிட்டு ரீனா பாட்டுக்கு போக பின்னாடி ஆரோக்கியமேரியும் போகிறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை கேள்விகள் கேட்டும் பதில் வரவே இல்லை. பாசம்தான், பாசங்கிறது
நியாயமான வழியில ஆசைகள் உண்மையா பொய்யா, அது நடந்தா குழந்தைகள் நல்லா இருப்பாங்களா நல்லா இருக்க மாட்டாங்களான்னு யோசிச்சு அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லி அந்த குழந்தைகளை நேர் வழியில கொண்டு போறதுதான். இது பாசம்னு சொல்ல முடியாது. தன்னுடைய ஈகோ, தன்னுடைய அடமண்ட் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதனால பாதிக்கப்பட்டது தப்பு செஞ்சவங்க தான். இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.